நான் போனால் தான் டெஃபினட்டாக வந்துட்டு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என அதாவது முள்ளால் எடுத்திருக்காருங்க நம்ம ரவீந்தர் ஜடேஜா. அதாவது இது வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கலான முடிவு இருந்தாலும் வந்துட்டு இந்த சுச்சுவேஷனில் இந்த முடிவு ஜடேஜா எடுத்தது கரெக்டான முடிவு என்று தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தவர் வந்துட்டு அந்த பதவி ஆணவத்தில் வந்துட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு என்றே சொல்லாங்க நம்ம ரோஹித் சர்மா தான். ஓகேவா, பேட்டிங்கும் வரமாட்டேது அண்டு கேப்டன்சியும் வரமாட்டேது. ஆனால் வந்துட்டு பிஜிடி டெஸ்ட் சீரிஸ் முடிகிற வரை நான் விளையாடுவேன், ஃபைனல் போகிறோமோ போகலையோ நான் வந்துட்டு முழுசாக இருப்பேன்னு சொல்கிறது முட்டாள்தனம் தானங்க. தனக்கு சரியாக வரலைன்னா எப்படி தோனி பாதி டெஸ்ட் சீரிஸ் போய்கிட்டு இருக்கும்போதே சரியாக எதுவுமே வரல, பேட்டிங்கும் வரல, கேப்டன்சியும் வரல, ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார் இல்லையா, அந்த முடிவு எடுக்கும் நேரம் ரோஹித் சர்மாவுக்கு வந்து விட்டது. ரோஹித் சர்மாவுக்கு பேட்டிங்லையும் ஃபோக்கஸ் இல்லை, கேப்டன்சிலையும் ஃபோக்கஸ் இல்லை. ஏன்னா தேர்ட் டெஸ்ட் வந்துட்டு காபா மைதானத்தில் டாஸ் வின் பண்ணி 40 ஆண்டு கால ஹிஸ்டரியில் ஒவ்வொரு கேப்டனும் பேட்டிங் தான் தேர்வு பண்ணியிருக்காங்க. இவர் பவுலிங்கை தேர்வு பண்ணி கொலாப்ஸ் பண்ணிட்டாருங்க, தோக்க வேண்டிய மேட்ச். ஓகேவா, பட் ஆகாஷ்தீப் அண்டு ஜட்டு அண்டு கேஎல் ராகுல் இவங்க 3 பேரும் இல்லைன்னா சோழியை பிதிக்கிருப்பாங்க. ஏன்னா அந்த மேட்ச் தோத்துருந்தோம்னா அடுத்து வர 2 டெஸ்ட் நம்ம வின் பண்ணாலும் வந்துட்டு உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போக முடியாதுங்க. இப்போ கத்தி முனையில் நிற்கிறோம், வால்வா சாவா போட்டி என்கிற மாதிரி. கடைசி 2 போட்டி வின் பண்ணாதான் உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் அதாவது WTC ஃபைனல் 3வது முறையாக போக முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோல் அடிக்க வேண்டும், இதுதான் இந்திய ஃபேன்ஸோட கனவும் இந்திய பிளேயர்களோட கனவும். இதை புரிஞ்சு ஜட்டி என்ன முன் வந்திருக்காருன்னா ரோஹித் சர்மா கிட்ட வெளிப்படையாக பேசியிருக்காருங்க. அதாவது ரோஹித் சர்மாவுக்கு எதுவுமே வரல, இந்த நேரம் வந்துட்டு அவருக்கு பெஞ்சில் இருக்கிறதா பெட்ரு, மேட்சை வெளியே உட்காந்து பார்க்குறது தான் பெட்ரு. பட் இவரை விட திறமையான பிளேயர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா டொமஸ்டிக் ஏ அணியில் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கேப்டன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது தோனி ஒருத்தவர் கைக்கு கேப்டன் கொடுத்துருக்காரு. ஐபிஎல்ல வந்துட்டு ருத்ராஜ் பக்கத்தில் நான் இருந்திருக்கேன். ஏன்னா சிஎஸ்கே டீமில் 2 பேரும் விளையாடுறாங்க இல்லையா, T20 ஃபார்மேட்டு டெஸ்ட் ஃபார்மேட் தான் விளையாடுவார். அதாவது டைமிங்கில் கன்வெர்ட் பண்ணுவார் சிக்ஸர் பவுண்டரி. பட் அந்த மாதிரி ஒரு பேட்டருக்கு ரோஹித் சர்மா வாய்ப்பு கொடுக்காம இவர் அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு இருப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். சேம் டைம் அபிமன்யு ஈஸ்வரன் அவரும் டொமஸ்டிக் லெவலில் 250 200 100 இப்படி அடிச்சு தும்சம் பண்ணிட்டு வந்திருக்காருங்க. பட் ருத்ராஜ் உள்ள வரணும், அதாவது அஸ்வின் இடத்துக்கு ருத்ராஜ் வராருங்க. ஆனால் ருத்ராஜுக்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்குன்னா இவர் வெளியே உட்கார்ந்தா தான் முடியும். ஓகேவா, அதனால தான் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒன்று ரோஹித் சர்மா வெளியே உட்காந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுக்கணும். கடைசி 2 டெஸ்ட் தான் நம்மளோட உயிர் மூச்சே, உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போகிற உயிர் மூச்சே வின் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லை என்றால் அதாவது வந்துட்டு நான் ரிட்டையர்மெண்ட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன், எனக்குமே டெஸ்ட் விளையாட விருப்பம் இல்லை, ஏன்னா இவருக்கும் ஏஜ் ஆயிடுச்சு. ஓகேவா, நான் T20 ஃபார்மேட்டில் ஃபோக்கஸ் பண்ணேன்னு ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காருங்க. அதாவது டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசியிருக்காரு. ருத்து வந்துட்டு டெஃபினட்டாக பிளேயிங் லெவலில் இருக்க வேண்டும். அதாவது நல்லா விளையாடுற பிளேயருக்கு தானே வாய்ப்பு கொடுக்கணும். அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கும் பிளேயர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தா அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் வருது. இதில் இவ்வளோ மெத்தனமாக வந்துட்டு ரோஹித் சர்மா செயல்படுவது மிகப்பெரிய முட்டாள்தனம். இவரோட முட்டாள்தனத்தால் 10 வீரர்கள் உழைப்பு வீணாகிவிடும் என்று வெளிப்படையாக ஆவேசமாக பேசியிருக்காருங்க. ரோஹித் சர்மா 4வது டெஸ்ட் பிளே பண்ணார்னா நான் டெஸ்ட்டில் இருந்து ரிட்டையர்மெண்ட்டை அப்டேட் பண்ணி விடுவேன் என்றும் வெளிப்படையாக எப்படி வச்சிருக்காரு பார்த்தீங்களா செக்மேட். இந்த நிலையில் இந்த சுச்சுவேஷனில் ரோஹித் சர்மா 4வது டெஸ்ட் பிளே பண்ண மாட்டார் என்றுதான் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. அவர் இடத்துல ருத்து தான் பிளே பண்ண போறார் என்றும் ஒரு சூப்பரான செய்தி வந்திருக்கு என்றே சொல்லலாம். சீனியர் வீரர்கள் பார்த்தீங்கன்னா ருத்து மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த நம்பிக்கையை வந்துட்டு அடுத்து வர 2 டெஸ்ட்டில் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவாரா ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் 2 டெஸ்ட் வின் பண்ணி இந்தியா டைரக்டாக உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் உள்ளே போக முடியுமா? உங்களோட கருத்தை டைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க.